கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக நான் பேசாமல் இருந்துட்டேன். ஒரு நிமிஷம். அதாவது என்னென்னா, நான் வந்து ஒரு ஹேக்கரோட விளையாட போகிறேன். யார் அந்த ஹேக்கர்னா, எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் அந்த ஹேக்கரு. இவன் எப்படி வந்து ஓடுறானே தெரியல. பாருங்கள், டக்கு டக்குன்னு போடுறான். எப்படி போகிறானே தெரியல. அடிக்கிறான், டக்குன்னு பார்த்தா நாக்கு. இவன் அடிக்க கூட இல்லை. பாருங்கள், ஹெய்ட்ஸ் அடிச்சிட்டான். ஹெய்ஸ் யார் கைஸ் இவன்? எங்கேருந்து வந்திருக்கானே தெரில கைஸ். புது விதமாக இருக்கான் கைஸ். இவன் ஹேக்கு தான் யூஸ் பண்ணுறானா இல்லை எதுவும் கேமில் எதுவும் கிளிச்சான்னு தெரியல. போகிறான் கைஸ், டக்குன்னு வந்து அடிச்சிடுறான். நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே இவன் கூட விளையாண்டேன். ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா வந்து அப்போ தான் வந்து கேம் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா வந்து வீட்டில் பார்த்து ஏன் கேம் விளாட்ற அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டாங்க. சொன்னேன் பார்க்குறேன், இவன் பயங்கர வேகமாக ஓடுறான் கைஸ். இவன் இங்கே இப்போ உக்காந்துருக்கானா இருங்க நல்லா பார்ப்போம். சும்மா உக்காந்துருக்கான். அந்த மித்த டீமெண்ட்ஸ்லாம் அங்கே ஓடிட்டுருக்கானுங்க. தலைவர் சும்மா உக்காந்துருக்காப்புல. என்ன பண்ண போகிறாரு? உண்மையிலே இப்போ ஹேக் பண்ண போகிறானா, எதாவது பண்ண போகிறானா, என்ன பண்ண போகிறான் தெரியல. என்ன கைஸுங்க அப்படியே உட்காந்துருக்கானே. ஓகே, மித்தவனுங்களாம் அடி வாங்கி ஒருத்தன் நாக் ஆகிட்டான். இல்லை இவ்வளோ நம்ம இப்போ பார்த்தீங்களா கைஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்களா கைஸ், தரமாக அடித்தானா. இப்போது திடீர்னு அடிக்க மாட்டேங்கிறான். ஓகே, என் பின்னாடியே வரான். நான் ஓடுறேன்னா என் பின்னாடி வரான். ஓகே, மேலே ஒரு எனிமி இருக்கான். ஓகே, நான் ஒரு ஹெட் அடிச்சிட்டேன். ஏய் அவன் யாராவன் அங்கே இருக்கவன் ஒரு ஹேக்கராக இருப்பான் போல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கினே அவனுக்கு 2 ஹெட் ஷாட்டு சாக முடியலாம். தம்பி, எங்கள் டீமில் ஒரு ஹேக்கர் இருக்காப்புல, அவர் அடித்தார். கைஸ் இருங்க கைஸ், அவன் ஆஃப்லைன் போயிட்டானா? எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஆள் ஆஃப்லைன் போயிட்டான். ஹெட் ஷாட் ஆஃப்லைன் தான் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். தலைவர் பயங்கரமாக பங்கமாக அடிச்சு தூக்கி பார்ப்பேன். அதான் எங்கள் தலைவர் ஸ்பெஷலு. அப்படி பறந்து அடித்தாப்பையா. இப்போ நான் வந்து அடிக்கிறேன். கைஸ், நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லாட்டி நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இருங்க, இப்போது வந்து வந்துட்டான், திருப்பி வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். திருப்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். நான் இப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் தான் இருக்கான் ப்ரோ. பயங்கரமாக விளாடுவோம். சரி ஏதோ ஓகே ஓடுறான். இப்போ ஓடுறான். ஓகே, இவனை பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பவர்லாம் தெரியல இருந்துச்சு. இப்போ ஓகே, இவன் ஓடுறான். இப்போ பார்ப்போம் இவன் ஹேக் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு நார்மலாக தான் ஓடுறான். ஓகே கைஸ், இந்த பாருங்கள், தலைவர் அங்கே போயிட்டாப்புல. உடனே அங்கே போயிட்டான். ஏடா ஃப்ரீ ஃபயரில் இவன் வேறு கட் பண்ணி விட்டு ஓடுறானே. இங்கே பாருங்க என் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கேன். டக்குன்னு அங்கே ஓடிடுறானா. இருங்க இங்கே பாருங்க, நாக்கு கரெக்டாக எனிமி இருக்க பக்கமாக போகிறான். டக்குன்னு நாக்கு அடிச்சிடுறான். இவனெல்லாம் வச்சுட்டு நம்ம மேட்ச்சுக்கு இங்கே பாருங்க கைஸ் பாருங்க கைஸ். இவனை தம்பி யாரா அவன்? கண்டிப்பாக நான் தெரிஞ்சு வாங்கி தூக்கிடுவாங்க அப்படின்னா. இவன் அடிக்கிற விதம் அப்படி. இருங்க, நான் வந்து வேணும்னே செத்துக்கலாமா? நான் இப்போ அதான் பண்ண போகிறேன். வேணும்னே சாக போகிறேன். செத்துட்டு பார்ப்போம் இவன் வந்து அடிக்கிறது எப்படி அடிக்கிறான்னு. இருங்களேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஒன்று சாகணும். ஏன்னா வந்து இதுதான் கடைசி இருந்துச்சு. ஓகே, நான் க்ளோவில் சுற்றி போட்டேன். ஓகே, போடு வெடிச்சிரு. இங்கே இருங்க நான் அப்படி பார்த்துக்கிறேன். நான் எனிமி பார்க்குற மாதிரி நிற்கிறேன் வேறு. பாருங்க கைஸ், மனுஷனே இல்லை இவன்லாம். கண்டிப்பாக இவன் மனுஷனே இல்லை, ஹேக்கர் தான் இவன். பாருங்க கைஸ், பார்க்க பாட்டுமே அப்புறானியாக இருக்கானா. அடிச்சு தூக்குறான். ஹேக்கரே தான் இவெல்லாம், ஹேக்கர் தான். இருங்க, இப்போது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் தான் இருந்தான். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருந்தான். ஆளக்கானமே எங்கே போனான்? இங்கே தான் இருக்குது இவன் ஐடி. ஆஃப்லைன் போயிட்டானா கைஸ்? ஆஃப்லைன் போயிட்டான் கைஸ் அவன். ஏறுங்க, வெறும் பாட்டு தான் இவன். ஆனால் ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். ஏறுங்க, வெறும் 20 லைக்கு. சரியா, இங்கிலீஷு லெவல் வெறும் 12 தான். இது வரைக்கும் சீசன் எதுவுமே விளையாடல போல இருக்குது. சும்மா தான் இருந்திருக்காப்புல அம்பே. ஏறுங்க, ஸ்குவாடு பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 14 மேட்ச் விளாண்டுருக்கான். 11 மேட்ச் வின் பண்ணியிருக்கான். ஏறுங்க, 356 கில் அடிச்சிருக்கான். அசால்ட்டாக அடிச்சிருக்கான்.
இங்கே பாருங்க கைஸ், 12 மேட்ச்லேயும் வின் பண்ணியிருக்காங்க கைஸ் இவன். ஆத்தி இப்போது இந்த வீடியோ கரேனாக்காரன் பார்த்து என்னையே எதுவும் தூக்கிடாதீங்க கை. கரேனா ஓனரில் வந்து யாராவது எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் இதுக்கு சம்மதம் இல்லைங்க. அவன் வந்து விளையாண்டாங்க, நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தாங்க கொடுத்தேன். பார்த்தா இவன் இப்படி அடிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க அவன். எப்பா என்ன அடி கைஸ், நீங்கள் பார்த்துனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி அடிக்கிறான்னு. அடிக்கிற ஒவ்வொன்றும் ஹெட் ஷாட் ஆகுது, இல்லாட்டி வந்து எலிமினேட் ஆகிடுறாங்க. என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தான் இருந்தான், இப்போ கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தான் இருந்தான். ஆள் தப்பிச்சு ஓடிட்டான் போல இருக்கு. தெரில, நான் அவனை திருப்பி கண்டுபிடிச்சேன்னா அவனை பார்த்துட்டு. இவனெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கேயாவது ரேங்க் புஷ் பண்ண போகிறீங்கன்னா இவனை வச்சு அசால்ட்டாக ரேங்க் புஷ் பண்ணலாம். ஏன்னா அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடிமே விழுகுது. பார்த்துக்கங்க தலைவன் எப்படி அடிக்கிறான்னு. எங்கள் தலைவனா தலைவன் தான் அங்கே இசுவேன், நான் இல்லை. அவன் பயங்கரம் விளையாடுறான். எனக்கு அதுதான் வந்து ஷாக்கிங்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. ஓகே கரேனா, இந்த இது பார்த்துருந்தீங்கன்னா நான் இல்லை இந்த விஷயத்தை பண்ணது ஃபுல்லாக ஒரு சின்ன பையில என்னன்னு தெரியல. விளையாண்டதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணால் ஸ்லோ மோஷனில் கூட போட்டு காட்டுறேன் விளையாண்ட விளையாட்டு அப்படி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி வந்து நிறைய ஹேக்கரை வந்து நான் மீட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஆனால் இவன் விளையாண்டது தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. இவன் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் நிற்கிறான். இல்லாட்டி வந்து ஓடுறான், அடித்து தூக்குறான். எனக்கு அதுதாங்க ரொம்ப இதுவாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது. ஒருத்தன் வந்தான், பார்க்க பாட்டுமே இருக்கான், ஆனால் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடியுமே விழுகுது. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நான் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன் அவனை பற்றி. சரிங்க, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட. அந்த ஹேக்கர் நல்லா இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு அவன் ஐடி போயிடும், கன்ஃபார்மாக போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவன் அடித்த அடி அப்படி இருக்கிறதுனால கன்ஃபார்மாக அவன் ஐடியை தூக்கிடுவானுங்க. கரேனாக்காரன் வந்து தூக்கிடுவான். யாரா அவன் இந்த அடி அடிக்கிறானே, எங்கேருந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தூக்கி விட்ருவான். இருந்தாலும் பயங்கரமாக இருந்துச்சு. அவன் கூட விளையாடும் ஒரு திகிலாக இருந்துச்சு, நம்ம போய் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவன் அடிச்சுட்டான். சரி ஓகே, அனுதன் தேங்க்யூ, பாய் பாய்.